மார்ச் 14, 1879 நூற்றாண்டின் அறிவியல் மேதை ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் பிறந்த தினம் இன்று. இயற்பியலின் தந்தை என்றும் போற்றப்படுகிறார். விஞ்ஞானி என்றதும் அனைவரது நினைவுக்கும் வரும் பெயர் ஐன்ஸ்டீன். இயற்கையில் புதைந்திருக்கும் ஏராளமான இரகசியங்களை வெளிக்கொண்டு வந்தவர். அறிவியல் மேதை ஐன்ஸ்டீன் நடந்து செல்லும் மனிதன், சாலையில் பயணிக்கும் கார், கடலில் செல்லும் கப்பல், வானத்தில் பறக்கும் விமானம், சூரியனை சுற்றும் கோள்கள், சுழன்று கொண்டிருக்கும் நட்சத்திர திரள்கள் என எல்லாவற்றின் இயக்கமும் சார்பானவை, தனித்தவை அல்ல. பார்வையாளர் அல்லது உணர்பவரின் இயக்கத்தை பொறுத்து அவர் பார்க்கும் இயக்கமும் மாறுபட்டதாக தோன்றும் என்பதைத்தான் சார்பு நிலை என்கிறார்கள். இந்த சார்பு நிலையை பல கோட்பாடுகளால் விவரித்தவர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். ஐசக் நியூட்டன், ஆர்க்கிமிடிஸ் போன்ற மிகச்சிறந்த விஞ்ஞானிகளுக்கு இணையாக போற்றப்படுபவர். கடந்த நூற்றாண்டின் மிகச்சிறந்த அறிவியல் மேதை. உலகம் நம்பிக்கொண்டிருந்த பல விஞ்ஞான தத்துவங்களை உடைத்தெறிந்தவர். மனித குல வரலாற்றிலேயே மிகவும் புகழ்பெற்ற சாதாரண மக்கள் வரை கேள்விப்பட்டிருக்கும் E=mc² என்ற சூத்திரத்தை உருவாக்கியவர் ஐன்ஸ்டீன். 1921 இவர் பெற்ற நோபல் பரிசு குவாண்டம் விசையியல், ஒளிமின் விளைவு போன்றவை பற்றிய இவரது கண்டுபிடிப்புகளுக்காக வழங்கப்பட்டது. ஆய்ந்து பார்த்தால் இவர் அறிவியலுக்கு ஆற்றிய பணிகள் ஏராளம். கடவுள் அண்டத்தை உருவாக்கினார், பொருள்கள் இருந்தன, ஐன்ஸ்டீன் வந்து அவற்றின் மீது ஒளியை பாய்ச்சினார் என்று கூறும் அளவுக்கு அவர் வகுத்து தந்த கோட்பாடுகள் அறிவியல் உலகில் புரட்சியை ஏற்படுத்தின. 1879 ஜெர்மனியில் பிறந்த ஐன்ஸ்டீன் குழந்தை பருவத்தில் மந்த புத்திக்காரராகவே அறியப்பட்டார். எந்த கேள்விக்கும் உடனடியாக பதிலளிக்க மாட்டார். அவசரமாக பதில்களை விரும்பும் ஆசிரியர்களுக்கு ஐன்ஸ்டீனை பிடிக்காது. பள்ளிகள் அவரை துரத்தின. இவருக்கும் வகுப்பறைகள் பிடித்திருக்கவில்லை. காந்த ஊசிகளை வைத்துக்கொண்டு பொழுதை போக்கிக் கொண்டிருப்பார். 16 வயதில் பாலிடெக்னிக் கல்லூரிகளுக்கான நுழைவுத் தேர்வில் தோற்று போனார். இருப்பினும் மேல்நிலை பள்ளி படிப்பை முடித்து மீண்டும் பாலிடெக்னிக் கல்லூரியில் சேர்ந்தார். இயற்பியலும் கணிதமும் அவருக்கு விருப்பமான பாடங்களாக இருந்தன. இயற்பியலில் தொடர்ந்து ஆய்வு கட்டுரைகளை எழுதத் தொடங்கினார். அவையை ஐன்ஸ்டீன் டாக்டர் பட்டம் பெறுவதற்கு உதவின. 1905 ஐன்ஸ்டீன் வாழ்க்கையில் மட்டுமல்ல, அறிவியல் உலகுக்கே அதிசயங்களை வழங்கிய ஆண்டு. ஒளிமின் விளைவு, பிரவுனியன் இயக்கம், சிறப்பு சார்பு கோட்பாடு, E=mc² என்ற நிறை ஆற்றல் சமநிலை விதி என இயற்பியல் உலகை அதிர வைத்த ஐன்ஸ்டீனின் பல முக்கியமான படைப்புகள் இந்த ஆண்டில்தான் வெளியாகின. ஐன்ஸ்டீன் ஒரு யூதர் என்பதால் ஒரு துறப்பு விஞ்ஞானிகள் இவரது கருத்துக்களை கடுமையாக எதிர்த்தனர். மற்றொரு தரப்பினர் தங்களது பழைய கோட்பாடுகளில் இருந்து விலகி வருவதில் தயக்கம் ஏற்பட்டது. ஆனால் ஐன்ஸ்டீனின் கோட்பாடுகள் எல்லாம் வெவ்வேறு தருணங்களில் நிரூபணமாகின. தொடர்ந்து பல கோட்பாடுகளையும் கட்டுரைகளையும் வெளியிட்டு வந்த ஐன்ஸ்டீனுக்கு உலக புகழ் கிடைத்தவுடன் பல புகழ்பெற்ற விஞ்ஞானிகளும் அவருடன் ஒருங்கிணைந்து பணியாற்ற முன்வந்தனர். போசான் என்று குறிப்பிட்ட வகை துகள்களுக்கு பெயர் வருவதற்கு காரணமான இந்திய விஞ்ஞானி சத்யேந்திரநாத் போஸும் அவர்களில் ஒருவர். ஜெர்மனியில் ஹிட்லர் அதிகாரத்தை கைப்பற்றிய போது அமெரிக்காவில் இருந்த ஐன்ஸ்டீன் அதன் பிறகு நாடு திரும்பவே இல்லை. இந்த முடிவே 2ஆம் உலகப் போரில் அமெரிக்காவின் கை ஓங்குவதற்கு முக்கிய காரணமாக அமைந்தது. ஜெர்மனியில் பேரழிவு ஆயுதங்கள் தயாரிக்கப்படுவதாக ஐன்ஸ்டீனின் ஒப்புதலுடன் அனுப்பப்பட்ட கடிதமே அமெரிக்க அதிபர் ரூஸ்வெல்ட்டை புதிய வியூகத்தை வகுக்கச் செய்தது. அணுகுண்டுகள் தயாரிக்கப்பட்டன. அவற்றின் மூலமே போரின் முடிவுகள் மாறின. அறிவியல் மட்டுமல்லாமல் அரசியல், சமூகம், தத்துவம், சேவை என பல துறைகளிலும் முழு ஈடுபாட்டுடன் பணியாற்றியவர் ஐன்ஸ்டீன். யூதர்களின் நலனுக்காக குரல் கொடுத்த அவர் தாம் ஒரு பொது உடைமைவாதி என்று வெளிப்படையாக அறிவித்தார்.
ஆயுதத்தின் மூலமாக அமைதியை ஏற்படுத்த முடியாது, புரிதல் மட்டுமே அமைதிக்கான நிரந்தர வழி என்று கூறினார். அவரது அறிவியல் கருத்துக்களை ஏற்றுக்கொண்ட வல்லரசுகள் அதற்கு பின்னணியில் உள்ள அவரது தத்துவங்களை மட்டும் புரிந்து கொள்ளவில்லை. நன்றி.